இதயதுல்லா சார்ட்ட தான் ஒரு கேள்வி வைக்கணும் சார். அவர் வந்து பேசும்பொழுது தொடக்கத்தில் மணிகண்டன் ஒரு விஷயத்தை தொட்டுட்டு போனார் சார். 2026 எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஜெயிக்கணும், எங்கள் கட்சி வரணும், எல்லாம் கரெக்டு தான். சித்திக்கும் ஒரு இடத்த தொட்டது தான், அந்த 400 அப்படின்ற இடம், 400 பார் அப்படின்ற இடத்துல ஆரம்பித்தாங்க பிஜேபி. இன்றைக்கி எங்கே நிற்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணுறாங்க, இப்போலேருந்தே நாங்கள் ஜெயிப்போம்னு. மக்கள்கிட்ட சில அதிருப்திகள் இருக்குது. இன்னொன்று கூட்டணி பலத்தினால மட்டுமே, காங்கிரஸும் கூட இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரினால் மட்டுமே தான் ஜெயிக்கிறாங்க. நாங்கள் அப்படி இல்லை. இது வந்து ஒரேடியாலாம் சொல்ல முடியாது, இது அதீதம் தாங்க. இன்றைக்கே நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்கிறது, காட்சிகள் மாறும், கோணங்கள் மாறும், களமும் மாறும் அப்படின்றது அவங்க வாதம். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல சகோதரர் மணிகண்டன் சொன்ன மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த கூட்டணி இல்லாமையும் ஜெயிச்சிருக்காங்க, உங்களுக்கு நன்றாக தெரியும். 2வது முறையாகவும் ஜெயிச்சிருக்காங்க, 11, 16. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைமை அந்த தலைமையா அப்படிங்கிறத பார்த்தா மடுவுக்கும் மலைக்கும் உள்ள உதாரணம். இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சகோதரர் மணிகண்டன் புத்திசாலித்தனமாக ஒரு நல்ல விஷயத்த சொன்னார். 400 சொன்னாங்க, ஆனால் அவங்களால அந்த 400 எட்ட முடியல. காரணம் என்னன்னு சொன்னால், பாஜகவுடைய அந்த அரசுக்கும் திமுகவுடைய இதுக்கு ரெண்டுக்கு நீங்கள் ஒரு ஒப்பீடு பண்ணிங்கன்னா, அவர்கள் வந்து இந்த அளவுக்கு வீழ்ந்ததுக்கு காரணம் அவங்களுடைய தவறுகள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு முதல்வர் அவர் சொல்கிறார் சொன்னால், அதில் அவர் ஆணித்தரமான அந்த சொல்லுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. காரணம், பாஜக மாதிரி இந்தியா முழுக்கும் பல்வேறு தவறுகளை பண்ணலை. இன்றைக்கி அதை தாண்டி செய்ய வேண்டியதை செஞ்சது மட்டும் இல்லாமல் சொல்லாததையும் செஞ்சாங்க, சொன்னதையும் சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு கோடியே 30-40 லட்சம் பெண்கள் வாங்குறாங்கன்னு சொன்னால், 2 ஓட்டு வச்சாலும், கணவர் ஓட்டு வச்சாலும் எங்கே போயிடும்? ஓட்டுக்காக கொடுக்கப்பட்டதுன்ற இடத்துக்கு வச்சுக்கோங்க. எல்லாமே ஓட்டு தான், ஓட்டுக்காகத்தான். நீங்கள் எந்த கணக்கு போட்டு பார்த்தாலும் சரி, நீங்கள் இருக்கட்டுமே. அரசியலுங்கிறது என்ன இதுக்கு பிரம்மச்சரியமா? அரசியலுங்கிறது ஆட்சியை பிடிப்பதற்கு மீண்டும் வர்றதுக்கு தான் அது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இன்னொன்று சொன்னார். அன்றைக்கு 400 சொன்னாங்க, ஆனால் பிஜேபி கூட்டணி ஆட்சியை பிடிச்சிருச்சு. ரைட், சரிதானா? கூட்டணியே ஆட்சியே இல்லாமல் சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரை சேர்க்காமையும் திமுக என்ன செஞ்சிருக்கு? 90 இடங்களை வைத்துக்கொண்டே ஒரு 5 ஆண்டுகள் நடத்தியிருக்கு. வெளி ஆதரவு, காங்கிரஸ் ஆதரவு, பாமக ஆதரவு. அதனால் பாஜகவோடு நீங்கள் திமுகவை ஒப்பிடவே வேணாம். திமுகவுடைய வரலாறு அரசியல் என்பது வேறு, பாஜகவுடைய வேறு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த கூரையும் ராம் ஜென்ம பூமின்னாங்க, 400 வருஷமாக இருந்த பாபர் மசூதி கூரையில் எதுவுமே ஒழுகலை. ஆனால் 4 மாதத்தில் இன்னைக்கு ராமருடைய கோயில் ஒழுகுனதை இன்னைக்கு எவ்வளவு ராம பக்தர்கள் வருந்துறாங்க. அதான் இங்க ஒரே கேள்வி தான் வைக்கணும்னு. கரெக்ட். விமான நிலையங்கள் கூரை விழுகிறது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஒரு கூரையை இடிச்சாங்க, இன்னைக்கு பல கூரைகளுக்கு அவங்களுக்கு பிரச்சனை. அதுவும் கூரையா பிரச்சனை வருது. இன்னொரு கேள்வி மட்டும் தான் சார். இந்த இடத்துல இந்த தேர்தலை ஒட்டி 2026 பேசும்போது இன்னொரு விஷயம், நாம இங்க வந்து பல கருத்துக்கள் பேசினாலும் செல்வ பெருந்தகை ஒரு விஷயம் சொல்றாரு, காமராஜர் ஆட்சின்னு. இளங்கோவன் வந்து இல்லை இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே காமராஜர் ஆட்சி தான் கொடுக்குறாருன்றாரு. பாஜக தனிச்சு வந்தாலும் அவங்க அந்த வாக்குகள் விரயம்னு சொன்னாலும் பல நேரங்களில் 12, 11 இரட்டை இலக்கத்தில் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ் அந்த சுய செய்கிறதா இல்லை 2026 எப்படி களம் காண திட்டம்? அன்றைக்கு திரு செல்வ பெருந்தகை அவர்கள் எங்கள் தலைவர் பேசுறதுக்கு முன்னால் நான் பேசினேன். ரைட். நான் பேசும்போது சொன்னேன், கூட்டணி கட்சியும் வலிமையாக இருக்கிறதுக்கு நம் கட்சி வலிமையாக இருக்கணும். நான் சொன்ன வாசகங்கள் எல்லா யூடியூப்லேயும் வந்து ரைட்டு. நம்ம கட்சியும் இருக்கணும், நம்ம கட்சியை வளர்க்கணும். அதற்கு நீங்கள் இப்போ ஒரு ஆந்திராவில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு பாத யாத்திரை காரணம். இந்தியாவில் நாம் வந்து 100 இடங்களுக்கு மேலே வந்திருக்கோம், நெருங்கி இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நாம் ராகுல் காந்தி ஒரு பாத யாத்திரை நடத்தினார். நீங்கள் நடத்தணும், கட்சியை வளப்படுத்துறதுனால அது கூட்டணி கட்சிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் பேசினேன், காமராஜருடைய அந்த குறிக்கோளை நாம் கொண்டு வரணும்னு சொன்னேன். அதாவது கூட்டணி கட்சி பலமாக இருக்கணும்னா கூட நாளைக்கு மீண்டும் 2026 நாம் ஆட்சியை பிடிக்கணும்னா நம் கட்சியை பலப்படுத்தணும்னு சொன்னால், அதன் பின்னணியில் அவர் என்ன சொன்னார்? காமராஜர் ஆட்சி என்பது அந்த தொண்டர்களை வந்து ஒரு உற்சாகப்படுத்துவதற்கு. என்னைக்கு நான் யாராக இருந்தாலும் சரி, காமராஜ் ஆட்சியோ விஜய் ஆட்சியோ யார் ஆட்சியோ கலைஞர் ஆட்சியோ எதுவாக இருந்தாலும் நீங்க எண்ணிக்கை வந்தாதான் ஆட்சியை பிடிக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. பேசுற தொனில விஜய் ஆட்சின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. எண்ணிக்கை வேற, யாரா இருந்தாலும்
இல்ல அந்த இடத்துல ஒரு கேள்வி வச்சிடுறேன். ஆனா அத காங்கிரஸா இருந்தாலும்ங்கறத மாதிரி நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த இடத்துல இன்னொரு கேள்வி இருந்தாலும் இன்னொரு ஒரு கேள்வி நாங்க வந்து 134 இடமோ 124 இடமோ 116 இடமோ நாங்க வரணும். அதான முடியும். அத புரிஞ்சுக்கங்க. அத யாரா இருந்தாலும் அந்த எண்ணிக்கையை இன்னைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வல்லமை இன்னைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்கு. ஏன் இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கங்க. அதாவது கூட்டணி கட்சியில தான் தோக்கக்கூடிய நிலைமையில இருந்த அந்த கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்ட் நிறுத்தாம தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் 5 லட்சம் வாக்குகளுக்கு மேல வெற்றி பெற்ற திண்டுக்கல்லை கொண்டு போய் கொடுத்துட்டு தன் கட்சி அந்த தன் கட்சியானாலும் பரவாயில்ல நிக்கட்டும்னு சொல்லி வச்சாரு பாருங்க. அதுதான் இப்படி கூட்டணி கட்சிகளுக்கு தேனியில காங்கிரஸ் பின்னடைவை சந்திச்சதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, நான் நிக்கிறேன் தேனியில பரவாயில்லை, என்ன இழந்தாலும் என் கூட்டணி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி மயிலாடுதுறை கொடுத்தாரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு தலைவரா திரு ஸ்டாலின் இருக்கிறனால 2026ல் இந்த கூட்டணி பலம் மட்டுமல்ல, மக்கள் பலம் மட்டுமல்ல, இன்னும் பல கட்சிகளுடைய பலம் சேரும் பொழுது அவர் ஏற்கனவே இருந்த இடங்களை விட திமுக அதிக இடத்துல நீங்க ஒரு பெரிய பட்டியல் ஒன்று சொன்னீங்க. நாங்க வீக்கா இருக்கிற இடத்துல எங்களை வந்து ஆதரவு கொடுத்தாரு, எங்களுக்கு இங்க செஞ்ச அதை தான் அதிமுகவோட குற்றச்சாட்டு என்னன்னா, இது போல கூட்டணியில் சீட்ஸ் எலெக்ஷன்ல வந்து சாதகம்னு வரும்பொழுது இதனாலவே கூட்டணி தர்மமா இல்ல சுட்டுதல் கூட்டணி சுட்டுதல்னு திருமாவளவன் சொல்ற மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்ல குறிப்பா இந்த கள்ளக்குறிச்சியில கூட வெகு ஹார்ஷா போகல. இதே அதிமுக ஆட்சி காலத்துல நடந்தா இதே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெகுவா எங்களை சாடுவாங்க, தெருவுக்கு வருவாங்க. இன்னைக்கு பெருசா அவங்க குரல் கொடுக்கல அப்படின்றதும் ஒரு வாதமா இருக்கு அதிமுக. ஒரு சில விஷயம் புரிஞ்சுக்கணும். திமுக ஆட்சியில சில தவறுகள் அல்லது வரும்பொழுது கண்டிச்சது யாரு? கம்யூனிஸ்ட் கட்சியில் 12 மணி நேரம் வேலையா எல்லா கூட்டணி கட்சியும் கண்டிக்குது. அதை என்ன செய்யறாரு? அதை செவி கொடுத்து கேட்கிறாரு இந்த முதல்வர் பழனிசாமி அவர்கள். தமிழர்களுடைய வேலை வாய்ப்புல கை வச்சாரு அன்னைக்கு பாஜக ஆட்சியர் கேட்டு. அவருடைய கூட்டணி கட்சிகளும் சொன்னாங்க, ஏதாவது கேட்டாரா? திமுக ஆட்சி தான் அதுக்கு பரிகாரம் பண்ணிச்சு வந்து என்னைக்கு அது மாதிரி ஏடிஎம்கே உடைய ஆட்சியில வந்து தொடர்ந்து வீழ்ச்சியை பார்த்தோம். 8 முறையோ 10 முறையோ 10 முறை பழனிசாமியா 8 முறை பழனிசாமியா எனக்கு தெரியாது. அந்த தொடர் வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? தொடர் வளர்ச்சிக்கு திமுகவுக்கு என்ன காரணம்? 39 இடம் இன்னைக்கு 40 இடமா மாறிச்சா இல்லையா? தமிழ்நாடு தமிழக பூமியில பாண்டி உள்பட. அப்ப இதுக்கு பேர் வளர்ச்சி. ஓட்டு எண்ணிக்கை வந்து அவங்க நீங்க சொன்ன மாதிரி A+B கூடுனா என்னங்கிறது நீங்களே தெளிவா சொல்லிட்டீங்க. அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரை மக்கள் என்ன பார்ப்பாங்க? இந்த பாஜகவும் அதிமுக சேர்ந்தும் 2019ல் ஒரு சீட்ல தான் நின்றாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. பாமகவும் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இந்த திமுகவை காங்கிரஸை வீழ்ச்சி அளிக்க முடியல. அதே மாதிரி தனித்தனியா இருந்தாலும் சரி கூட்டா இருந்தாலும் சரி அவர்களால் வெல்ல முடியாத ஒரு கூட்டணி இந்தியாவில் ஒரு முன்மாதிரி கூட்டணி. எப்படி திராவிட மாநிலங்கள இந்த கூட்டணி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டணியாக இருக்குது. இந்த கூட்டணியை அசைக்க முடியாது. அந்த நிலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பல நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு வர்றாரு. ஒன்றும் இல்லை, நிதி வரல, மெட்ரோவுக்கு 12,000 கோடி தூக்கி கொடுக்குறாரு, கையில் நிதி இல்லை. அப்போ எல்லா திட்டங்களுக்கும் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி, வாக்குறுதி கொடுத்த நிதி கொடுக்க முடியல. ஆனா மத்திய அரசு கொடுக்கல, அது இல்லாம மாநில அரசு கொடுக்குது. அது வேற ஒரு விவாதமா போயிடும். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் 1,80,000 பேருக்கு இலவசங்கள் அறிவிக்கிறீங்க, நீங்க 1000 கொடுக்க, இது வேற ஒரு விவாதமா போகும். அப்புறம் இங்க நிதி இல்லைன்னு இதே தொல்லை சார் கூட்டணிகளை பற்றி தொடர்ந்து பேசும்போது இன்னும் புதுசாக பல பிளேயர்ஸ் வராங்கன்னு சொன்னாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சூஸியாக அரசியலுக்கு அடுத்து வரப்போகிறவர் வந்து இங்கே இருக்கிற வெற்றி பெற்ற திமுகவிற்கோ இல்லை பாஜகவுக்கோ வாழ்த்தல். ஆனால் ராகுல் காந்தியை மட்டும் வாழ்த்துறாரு. பதிலுக்கு ராகுல் காந்தி நன்றி தெரிவிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் பொதுவாக என்ன பேசுகிறாங்கன்னா கூட்டணிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் மூத்த அரசியல்வாதி, பல கூட்டணிகளை பார்த்துட்டீங்க. ஸோ இந்த கூட்டணி மாற்றம் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். கூட்டணியினுடைய தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சிகளை நடத்துகிற விதம் அதை பார்க்கும்போது இந்தியாவில் எந்த கட்சியும் அந்த மாதிரி கூட்டணி நடக்க முடியாத அளவுக்கு சிறப்பாக செய்கிறாரு. நாங்கள் கூட தவறு செஞ்சோம். சில மாநிலங்களில் சில கூட்டணி கட்சியில் அகில இந்திய அளவில் நாங்கன்னு இல்லை, முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த 3 விஷயங்களை இந்தியா கூட்டணி செஞ்சிருந்தான். நான் காங்கிரஸ் மட்டும் சொல்லலை. இப்போ சரத்பவார் இருக்காரு, மம்தா பானர்ஜி இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்திருந்து இன்னும் சில கட்சிகளை கொண்டு வந்திருந்து இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தி இருந்தால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இருக்கக்கூடியும். ஆனால்
இந்தியாவில் ஒரு முன்மாதிரியாக இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி இன்டாக்டாக வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் கள்ளக்குறிச்சி ஒரு பெரிய உதாரணம். தனக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஒரு ஆட்சியாளர் இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரினாலும் அந்த இடத்துல தவறு நடந்துருச்சு, காரணம்னு நீக்கிறாங்க. இதுக்கு முன்ன சாத்தாங்குளத்திலேயும் நடக்கல, சின்ன விஷயம். அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க அதிகாரிகள் அளவுல நீக்கிட்டா போருமா, ஒரு கட்சி அப்படின்னா என்ன கேட்கணும், அது சார்ந்து அதுல இருக்கக்கூடிய அந்த துறை அமைச்சர் மீது என்ன, இல்ல அந்த எம்எல்ஏ நானா காங்கிரஸ்க்கு இது போரும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதா கேள்விக்குறியா இருக்கு. கூட்டணி தர்மமா அப்படின்றாரு மணிகண்டன். பெரிய அதிகாரியை நீக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சின்ன அதிகாரியும் தானா நீங்கிடுவாங்க. ஏன்னா சிறு அதிகாரி நீக்கும் போது அந்த பெரிய அதிகாரி என்ன பண்ணுவாரு, திரும்ப அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. இதை ரொம்ப தெளிவா அறிஞ்சு வேரோட வெட்டணுங்கிறதுக்காண்டி தான் முதலடியா மாவட்ட ஆட்சியர், பிறகு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்னு எடுத்த பிறகு எவ்வளவு பேர் மேல் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்ன எந்த அரசும் தமிழ்நாட்டில் எடுக்கலைங்கிறத நான் சொல்லி ஆகணும். இது ரொம்ப சுருக்கமாக சொல்லிக்கிறேன். நீங்க இன்றைய கூட்டணியை பொறுத்தவரை இப்போ அதிமுகவும் திமுகவும் கொஞ்சம் வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து முழுமையா இங்கே ஜெயிச்சிருக்கு. அது மட்டுமல்ல, நீங்க சில மைனஸ் பாயிண்ட், இப்போ சென்னையை எடுத்துங்க, ஒரு தொகுதிக்கு 5,000 to 10,000 வாக்குகள் இந்த கூட்டணிக்கு குறைவு தான் பார்லிமெண்ட் தேர்தலில். அதுக்கு சில காரணங்கள் உண்டு. ரொம்ப சுருக்கமா சார், நேரம் இல்லை. இதுக்கு காரணங்கள் உண்டு. நீங்க சொல்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு சின்ன அதிருப்தி இருக்கலாம். ஆனால் அந்த அதிருப்தியையும் சரி செய்து சட்டமன்றம் என்று வரும்பொழுது மக்கள் என்ன நினைப்பாங்க, தமிழ்நாட்டை பற்றி தான் சிந்திப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி இருக்கிறதுனால அந்த ஆட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க. கூட்டணியும் பலமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிச்சயமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போன்று 2026 திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும், சந்தேகம் இல்லை. முதல்வர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், முதல்வர் சொன்ன ஒரு விஷயம், அதிமுக தோல்வியை மறைப்பதற்கும், இரண்டாவது தன் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்ய போராடிக்கிட்டு இருக்கு. ஒரே வரி, ஒரே நன்றி. 26 நம்பிக்கையோட பொழுது திமுக